இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் வாழும் இவ்வுலகில் மனிதர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் காத்திருத்தல். காத்திருப்பு என்பது வாழ்க்கையில் பெரிய சவாலாக உள்ளது. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிட்டல், இன்டர்வியூ, ரேஷன் ஷாப் என இது போன்ற இடங்களில் மனிதர்கள் நெடுநேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது போன்ற இடங்களில் மனிதன் சோர்ந்து போய் சலித்து போய் விடுகிறான். ஆகவேதான் எதிலும் இன்ஸ்டன்ட் அல்லது ரெடிமேடை மனிதன் விரும்புகிறான். அதற்கு ஏற்றாற் போல உடுத்தும் ஆடையில் இருந்து உண்ணும் கோழிக்கறி வரை ரெடிமேடாக வந்திருக்கிறது. காலங்களை நாம் சற்று பின்னிட்டு பார்த்தால், நெல் பயிரிடுகிறவன் அதன் விளைச்சலை அறுவடை செய்ய குறைந்தது 6 மாதம் காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றோ அது குறைந்து பயிரிட்டதிலிருந்து சுமார் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்கிறான். அன்று கோழி தன் முட்டையிலிருந்து வெளிவந்ததிலிருந்து 1 வருடத்திற்கு பின் அது கறிக்கோழியாக மாறினது. ஆனால் இன்று 45 நாட்களுக்குள் கறிக்கோழி கிடைத்து விடுகிறது. விஞ்ஞானத்தின் வளர்ச்சியும் மனிதனின் வேகமும் ஆராய்ச்சியின் பலனும் அறிவின் ஆற்றலுமே இதற்கு காரணம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் இதற்கு மாறுபட்டு அதன் கருத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு காத்திரு என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் காத்திருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்ஸ்டன்ட் அல்லது உடனடி ரெடிமேட் ஆசீர்வாதங்கள் உருவாக்கப்படவில்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் பொறுமையுடன் காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான் என எபிரேயர் 6:15 பார்க்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு உடனடியாக கிடைக்கவில்லை. அதற்காக அவன் காத்திருந்த காலகட்டங்கள் அநேகம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றார். உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட காலகட்டங்கள் அநேகம், பட்ட பாடுகள் அநேகம். மேலும் லூக்கா 2:25 சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமது பாரங்களை தேவ பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். தேவனின் வார்த்தையை விசுவாசித்து உறுதியோடு பற்றி பிடித்திருக்கிறோம். என்றாலும் நாம் நினைத்த வேளையில் நினைத்தபடி ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமற் போனால் சோர்வுற்று பொறுமை இழந்து விசுவாசத்திலும் தளர்ந்து போகிறோம். அது ஏன்? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேவன் சொன்னதை செய்யாமற் போனாரா? இல்லையே. ஆபிரகாம் பொறுமையுடன் காத்திருந்து பெற்றுக்கொண்டதை போல நாமும் காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒரு தரம் அதை சுதந்தரிப்பதற்கு முன் முதலில் அநேக இடர்கள், அநேக சோர்வுகள் வரலாம். காத்திருக்க வேண்டியதாய் இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரருடைய காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை திடமனதாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா அவர்கள் தினபடதாய் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர பிள்ளைகளை
ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே ஏற்ற காலங்களிலே நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன் என்று யோபு சொன்னது போல ஆண்டவரே, காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஆண்டவரே அது நிச்சயமாய் வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.